திருமணம் எப்பொழுது நடக்கும்? பெண் சொந்தத்தில் அமைவாரா? எப்படிப்பட்ட லைஃப் பார்ட்னர் வரும்? ஓகே, திருமணம் சொந்தத்துல அமையறதுக்கு ஒரே ஒரு விதி தாங்க. 7ஆம் பாவகம் சுபத்துவ நிலையில இருக்கணும். ஓகேங்களா? எங்க திருமணம் சொந்தத்தில் அமையுமா? ஓகே, 7ஆம் பாவகம் சுபத்துவ நிலையில இருக்கணுமா? அந்த சுபத்துவ நிலைக்காக 7ஆம் பாவகம் 7ஆம் அதிபதி குறிப்பாக புதன் இவங்கெல்லாம் 7ஆம் இடத்தோட தொடர்புல இருந்தாக்கா அந்த தன்மை வரும். 24/1/99 7:10 PM 7:10 PM வேலூர்ல பிறந்திருக்காங்க. என்ன கேள்வி கேட்டீங்க? நல்ல மனைவி அமைவாரா? 7ஆம் அதிபதி நீச்சமா இருக்கிறாரு, சுக்கிரன் 8ல இருக்காரு, ஆனா லக்னம் நல்ல அமைப்புகள்ல இருக்கு, ராசிக்கு 7ஆம் இடம். ஐயா, முதல்ல திருமணத்துக்கு அவசரமே படாதீங்க. 7ஆம் பாவகத்துல சொன்ன மாதிரி புதன் இருந்தாலும் கூட 7ஆம் அதிபதி நீச்சமாகி 7ஆம் இடத்தை சனி பார்க்கறது நல்லது இல்லை. ராசிக்கு 7ஆம் இடமும் லக்னத்துக்கு 7ஆம் இடமும் லக்னத்துக்கு ஆகாத சனியுடைய அமைப்புகள் இருக்கிறது ஒரு டல்லுங்க. வளர்பிறை சந்திரனாக சந்திரன் இருக்கிறது ஒரு வகையில நல்லது. சரிங்களா? அடுத்தது தசாபுத்தி அமைப்பு. சுக்கிர தசை தாங்க உங்களுக்கு நல்லா இல்லாத தசை. சுக்கிரன் 8ல் இருக்கும்போது வெளியில சொல்ல முடியாத மாதிரியான சில அமைப்புகள் உண்மை நல்லா இல்லாத தன்மைகள் தான். சரி, சூரிய தசை சனியினுடைய பார்வையில இருக்கு. சந்திர தசை சந்திரன் வளர்பிறை சந்திரனா இருக்காரு, ஆனாலும் சனி செவ்வாயினுடைய தொடர்பு. சனி செவ்வாயினுடைய தொடர்பு. குரு 2 டிகிரி லக்னத்தை பாக்குறாருன்னா 22 டிகிரி. ஐயா, இப்போதைக்கு சுக்கிர தசை நடந்து முடிஞ்சது நல்ல விஷயம். சூரிய தசை இப்ப நடக்குது. ஆமா, சூரிய தசை நடக்குது. ஆனா சூரியனுக்கு சனியினுடைய பார்வை இருக்கு. இது ஆதிபத்திய ரீதியில 7ஆம் அதிபதியின் பார்வை அப்படின்ற அமைப்புகள்ல வந்தாலும் கூட 8ஆம் அதிபதியும் அவரா வந்து முதல்ல திருமண அமைப்பெல்லாம் இப்ப யோசிக்கவே யோசிக்காதீங்க. சரி, வணக்கம் ப்ரோ. திருமணம் எப்பொழுது நடக்கும்? எப்ப நடக்கும்? சரி, திருமணம் எப்பங்க நடக்கும்? 5ஆம் இடத்தை குரு பாக்குறாருன்றது ஒரு நல்ல தன்மைங்க. 3ஆம் இடத்தை குரு பாக்குறாருன்றது நல்ல தன்மைங்க. 9ஆம் இடத்துல குரு இருக்காருன்றது நல்ல தன்மை. ஆனா இப்பொழுதைக்கு 7ஆம் பாவகம் கடுமையான பாபத்துவ அமைப்புகள்ல இருக்கு. ஓகேங்களா? திருமண அமைப்புகள்ல இப்பெல்லாம் போகாதீங்க. திருமணம் 7ஆம் இடத்துல இருக்கு. இப்ப திருமணத்தை கொடுத்தா வில்லங்கத்தையும் சேர்த்து கொடுப்பாரு இவரு சூரியனுடைய அமைப்புகள்ல. சூரிய தசையில இப்போ குரு புக்தி முடிஞ்சாச்சு. சூரிய தசையில சனி புக்தி. சூரிய தசை சனி புக்தி, சூரிய தசையில புதன் புக்தி. புதன் உங்களுக்கு 12 அதிபதின்றதுனால திருமண அமைப்பு அப்படி இப்படின்னு கொண்டுட்டு வர்றாரு பிரதர். திருமண அமைப்புகளை சந்திர திசையில பாத்துக்கலாம். சந்திரன் சனி செவ்வாயுடைய அமைப்புகள் இருந்தாலும் வளர்பிறை சந்திரனாகி ராசிக்கு 7ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளும் போது இந்த அமைப்பு ஒரு அளவுக்கு பண்ணுவாரு. சுக்கிரன் வந்து செவ்வாய் வந்து சுக்கிரனுடைய வீட்டுல இருக்காருன்றதுனால தாமதம். உங்களுடைய ஜாதகம் தாமத திருமணம் பிரதர். இந்த சமாளிச்சு எல்லாம் பலன் சொல்லல. எடுத்த உடனே சுக்கிரன் 8ல மறைஞ்சிருக்கிறாரா, இது 1வது மைனஸ். ராசிக்கு 7 லக்னத்துக்கு 7 ராகு கேதுவின் அமைப்பு, சனி செவ்வாயின் அமைப்பு இருக்கா, இது 2வது மைனஸ். ஆனா திருமணம் நடக்கும், நடந்தே தீரணும். குரு 5ஆம் இடத்தை பாக்குறதால 5ஆம் அதிபதி அந்த வீட்டுக்கு 12ல மறைஞ்சிருக்காரு. அப்ப என்ன, ஒரு 32-33 வயசு வரைக்கும் கல்யாணம் பத்தி பேசாதீங்க பிரதர். சொந்தத்துல பொண்ணு அமைவாரா? இல்ல. 7ஆம் இடத்தை சனி பார்க்க கூடாது. 7ஆம் இடத்தை சனி செவ்வாய் பாக்குறாங்க. கிட்டத்தட்ட எல்லா கிரகங்களும் சனி செவ்வாயினுடைய தொடர்பு அமைப்புகள்ல இருக்கிறது கொஞ்சம் நல்ல அமைப்பு இல்லை. இப்ப இருக்கிற சூரிய தசையே டல்லு தான் பிரதர். அடுத்த கேள்வி என்ன கேட்டீங்க? பெண் சொந்தத்தில் அமைவாரா? சொந்தத்துல அமைய மாட்டாரு. எப்படிப்பட்ட லைஃப் பார்ட்னர் இருக்கும்? லைஃப் பார்ட்னர் எப்படி இருப்பாங்க பிரதர்? சில விஷயத்த நேரடியா சொல்ல முடியாது. 7ஆம் பாவகத்துக்கு சுபர் தொடர்பு இருந்தால் நல்ல திருமண வாழ்க்கை, 7ஆம் பாவகத்துக்கு சனி செவ்வாய் தொடர்பு அமைப்புகள் இருந்தால் நல்ல திருமண வாழ்க்கை அமைவதில் பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம், புரிஞ்சுக்குங்க. லாஸ்ட் லைவில் குரு பார்த்த சந்திரன் குழந்தை தருவார் என்று சொன்னீர்கள், அதனால் சுக்கிர புக்தியில் திருமணம் ஆகுமா? சாப்பிட்ட பிறகு பசி ஆறுமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. நீங்க வந்து பசி ஆறுன்னு சொல்றீங்க. 9 மணிக்கு டின்னருங்க, 9 மணிக்கு உங்களோட பசி நின்றோம், அதாவது பசி இல்லாம போயிடும் அப்படின்னாக்கா நான் 8:30 மணிக்கு சாப்பிடுவேனான்னு கேக்குறீங்கல்ல. படிச்சுட்டேன், அதனால பதில் சொல்றேன். குழந்தை பிறக்கணும்னா என்னங்க போங்க, ஏங்க இந்த மாதிரி போன லைவ்ல குழந்தை பிறக்கணும், அதுக்கு முந்தைய புக்தி அமைப்புகள்ல திருமணம் நடக்கணுங்க.